ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் இந்த ஐக்கிய உபவாச கூடுகையில் கூடி வந்திருக்கிற யாவரையும், மேடையில் அலங்கரித்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் போதக பிதாக்கள் யாவரையும், இளமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ மனிதர்களையும், சுவாச பிள்ளைகளையும், சீக்கிரம் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களோடு கூட நின்று தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இதற்கு காரணமாயிருக்கிற எல்லா போதகர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தெய்வ சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அது கடைசி காலமாயிருக்கிறது. ஒன்று அது கடைசி காலம், இன்னொன்று தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு காலம். எழுப்புதலை வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம், எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிறோம், எழுப்புதலுக்காக கரையம் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எதிர்பார்க்கிற ஒரு எழுப்புதல் நிச்சயம் இந்த தலைமுறையில் நம்முடைய கண்கள் காண நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீர்கள் வீணாவதில்லை, நம்முடைய முழங்கால்கள் வீணாவதில்லை, நம்முடைய ஓட்டம் வீணாவதில்லை, நம்முடைய கண் விழிப்புகள் வீணாவதில்லை. நாம் தேசத்திற்காக சபைகளுக்காக செலவிடுகிற ஒரு நிமிஷம் கூட அது வீணாய் போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. காரணம், இன்றைக்கு ஒரு சில கூட்டங்களுக்கு, ஆமென், ஒரு சில கூட்டத்தாருக்கு இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது. ஆமென், இப்படியெல்லாம் ஜெபிக்கணுமா, இப்படியெல்லாம் கூடி வரணுமா, இப்படியெல்லாம் பிரயாசப்படணுமா, இப்படியெல்லாம் காரியங்களை செய்யணுமா, அப்படி அவர்கள் பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். ஆமென், செய்கிற நாம் செய்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. நிச்சயம் ஒரு நாள் அந்த பெருமழையில் நனைகிற பாக்கியத்தை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுவார். ஆண்டவரின் இருதயத்தில் வைத்த வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத பகுதி நாம் பலமுறை கடந்து வந்திருக்கிறோம், பலமுறை தியானித்திருக்கிறோம், பல தேவ செய்திகளை இதன் மூலமாய் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனாலும் ஆவியானவர் இந்த பகல் வேளை நம்மோடு கூட இடைபடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். இதன் பிறகுதான் ஒரு பெரிய எழுப்புதலுக்கான வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுகிறது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அங்கே ஆவியானவர் யோவேல் மூலமாய் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்போ பிஃபோர் ரிவைவல், எழுப்புதலுக்கு முன்பாக ஒரு ரெஸ்டரேஷன் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். இந்த வேத பகுதியில் 3 காரியங்கள், வீட்டில் போய் நீங்கள் நேரம் கிடைக்கும் போது அதை வாசித்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புகிற ஒரு சூழ்நிலை வரும். அதன் பிறகு ரெஸ்டரேஷன் நடக்கும், திரும்ப பெற்றுக்கொள்கிற காலங்கள் வரும். அதன் பிறகுதான் ரிவைவல். ஹல்லேலூயா. அப்போ மனம் திரும்பாம, இழந்ததை பெற்றுக்கொள்ளாம நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தையோ மறுமலர்ச்சியோ தேசத்தில் மாற்றத்தையோ நீங்களும் நானும் பார்க்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இங்கே வாசிக்கிற போது நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில், ஆமென், 14வது 15 16 வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது ஜனத்தை கூட்டும்படி சொல்லுகிறார். ஆமென். உபவாச நாட்களை நியமிக்க சொல்லுகிறார். பணிவிடைக்காரர்களாகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கு நடுவாக அழுது, ஆமென், ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உடைய சுதந்திரத்துக்கு ஒப்புக்கூடாதிரும் என்று சொல்லி, ஆமென், தேவ சமூகத்திலே ஒரு மனம் திரும்புகிற ஒரு அனுபவத்தை அங்கே பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேசத்துல எழுப்புதலை வாஞ்சிக்கிற நாம்
மனம் திரும்புதல் இல்லாமல் எழுப்புதல் இல்லை. ஆமென். ஆமென் சொன்ன அந்த ஒரு அக்காவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஃபர்ஸ்ட் ரிப்பெண்டன்ஸ், அதன் பிறகு ரெஸ்டரேஷன். நாம் இழந்தது எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இங்கே வசனம் சொல்லுகிற, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவு. பட்சித்த வருஷங்களின், அப்போ சத்துரு நம்முடைய பல வருஷங்களை என்ன செஞ்சிட்டான்? சூறையாடிட்டான். பல நாட்களை நம்மை விட்டு என்ன செஞ்சிட்டான்? கொள்ளையாடி விட்டான். ஆண்டவர் சொல்றார், இந்த கடைசி நாட்கள்ல அதை நான் திரும்ப அளிப்பேன். ஆமென். இந்த காலை நேரத்தில், இந்த மத்தியான சூழ்நிலையில நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரின் இருதயத்தில் வைத்த வார்த்தை, தேவன் சிலத்தை திரும்ப நமக்கு தரப்போகிறார். ஆமென். இழந்ததை திரும்ப தருகிற தேவன் என்கிற தலைப்பிலே ஆவியானவர் எனக்கு சொன்ன சில சம்பவங்களை வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை, இப்போ உங்களிடத்துல நான் கேட்டா, என்னத்தாம்மா இழந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க நிறைய காரியம் லிஸ்ட் போடுவீங்க. அப்படியே பலசரக்கு கடையில் போய் பில்லு போட்டு வாங்குற மாதிரி நிறைய பில்லு வரும் ஒவ்வொருத்தருக்கும். ஆமே, நான் அதை குறித்து நீங்கள் எதிர்பார்க்கிற எதை குறித்தும் நான் பேசுவதில்லை. அல்லேலூயா. நான் அதை இழந்துட்டேன் பாஸ்டர், இதை இழந்துட்டேன் பாஸ்டர், அப்படி இழந்துட்டேன் பாஸ்டர், இப்படி இழந்துட்டேன் பாஸ்டர், அப்படி எதை குறித்தும் நான் என்ன செய்ய போகிறதில்ல? பேச போகிறதில்ல. தேவ பிள்ளைகள் இழந்திருக்கிற சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து, இந்த மத்தியான நேரம் நாம் இழந்த அந்த காரியங்களை மீண்டும் தேவன் நமக்கு தரும்படி தேவன் தம்முடைய வல்லமையை நமக்கு அளிக்கப் போகிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் நமக்கு திரும்ப தர போகிற ஒரு காரியம் தேவனுடைய சாயல். நாம் இழந்திருக்கிற காரியம் தேவனுடைய சாயல். ஆண்டவர் மனித குலத்தை உண்டாக்கும் போது, ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்கினாராம்? தேவ சாயலின்படி, அவருடைய சாயலின்படியே உண்டாக்கினார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்தது தேவனுடைய சாயல். அவர்களை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இந்த கடைசி நாட்களிலே தேவ சபையும் தேவ ஜனமும் இழந்து போனது எதை தெரியுமா? ஒரு தேவ சாயலை நாம் இழந்திருக்கிறோம். இந்த மத்தியான நேரம் ஆவியானவர் எனக்கு சொன்ன காரியம், இழந்து போன தேவ சாயல் மீண்டும் சபைகளுக்குள், இழந்து போன தேவனுடைய சாயல் மீண்டும் தேவ பிள்ளைகளுக்குள் ஆண்டவர் தர வாஞ்சையாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆமென், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியத்தின் பாதைகளை கடந்து வந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்போது, நமக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய ஜீவியங்களை, அவர்களுடைய ஊழியங்களை, அவர்கள் மூலமாய் தேவன் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது, இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் உற்று கவனிக்கும் போது, எங்கேயோ தேவன் தேவ சபைக்கென்று தந்திருக்கிற அந்த சாயலை சபை இழந்து இருக்கிறது. எங்கேயோ தேவ பிள்ளைகள் அவர்களுக்கென்று தேவன் கொடுத்த அந்த ஆவிக்குரிய சாயலை அவர்கள் இழந்ததுனால தான் இன்றைக்கு தேசத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாமல், ஒரு மறுரூபத்தை பார்க்க முடியாமல் நாம் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியை போல நின்று கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? நாம் தேவன் நமக்கு தந்த அந்த சாயலை நாம் இழந்து விட்டோம். தேவன் நமக்கு தந்த அந்த சாயலை இழந்து விட்டோம். இன்றைக்கு சபை மீண்டும் அந்த தேவ சாயலுக்கு திரும்பும் போது, தேவ பிள்ளைகள் மீண்டும் அந்த தேவ சாயலுக்கு திரும்பும் போது, ஆமென், நீங்களும் நானும் விரும்புகிற அந்த தேசத்திலே ஒரு பெரிய மாற்றம் வருவதை யாராலும் தடுக்க முடியாது. எந்த சக்தியாலும் அதை தடுக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நமக்குள்ளால் அந்த சாயல் வராம, சபைகளுக்குள்ளால் அந்த தேவ சாயல் திரும்ப வராம, நாம எத்தனை மணி நேரங்கள் நாம தேவனுடைய சமூகத்துல வந்து எழுப்புதல தாரும், எழுப்புதல தாரும், உயிர் மீட்சியை தாரும், அசைவ தாரும் என்று சொன்னால் ஒண்ணு என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது.
நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஆண்டவரே, இவ்வளவு ஜெபங்கள் நடக்கிறது, இவ்வளவு எழுப்புதலுக்கான பயணங்கள் நடக்கிறது, எழுப்புதலுக்கான ஜெபங்கள், எழுப்புதலுக்கான மொழியிரவு ஜெபங்கள், எழுப்புதலுக்கான உபவாச ஜெபங்கள், எழுப்புதலுக்கான எத்தனையோ மணி நேர ஜெபங்கள். ஒரு தேவ மனுஷன் அல்ல, பல தேவ மனிதர்கள் ஆங்காங்கே தேவன் எழுப்பி அவர்கள் மூலமாய் தேசம் முழுவதில் இன்றைக்கு ஒரு பெரிய ஜெப அலை எழும்பி இருக்கிறது. ஆனாலும் நாம் எதிர்பார்க்கிற ஒரு மாற்றம் 1% கூட இந்திய தேசத்திலே நாம் பார்க்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? சாயலை எங்கேயோ தொலைத்து விட்டு, தேவன் தந்த தேவ சாயலை எங்கேயோ தொலைத்து விட்டு, இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக வந்து நிற்க திராணியற்றவர்களாய் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு நாம் ஜெபிப்பதினால் நாம் எதிர்பார்க்கிற அசைவை தேசத்திலே சபைகள் நடுவிலே பார்க்க முடியாது. நாம் இழந்த சாயலை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பகல் வேளை நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். நான் இழந்ததை திரும்ப தருகிற தேவன். நீ இழந்து போன தேவ சாயலை நான் உனக்கு திரும்ப தருவேன். ஆமென். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் உங்க முகத்துல இருந்த ஒரு பிரசன்னம், உங்க முகத்துல இருந்த ஒரு அழகு இருக்கு பாத்தீங்களா? ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து அப்படியே தேவ சமூகத்துல வந்து அப்படியே முதல் திருவிருந்து அட்டன் பண்ணும்போது உங்களுக்கே உங்களை பிடிச்சது. ஆமே. இப்போ உங்களுக்கே உங்களை என்ன செய்யல? பிடிக்கல. ஏன்? தேவ சாயல் இருந்தது. நம்மையே நமக்கு பிடிக்கல. ஏன்டா நான் ஊழியம் செய்யறேன்? ஏன்டா நான் சர்ச்சுக்கு பாஸ்டரா இருக்கிறேன்? ஏன்டா இப்படிப்பட்ட இந்த ஆத்துமாக்களோட இருந்து குப்பை கொட்ட வேண்டி இருக்குது? ஏன் இன்னைக்கு நமக்கு நம்ம அழைப்பின் மேல சந்தேகம், அபிஷேகத்தின் மேல சந்தேகம், ஆண்டுடைய வழிநடத்தல் மேல சந்தேகம் வருவதற்கு காரணம் என்ன? தேவன் நமக்கு கொடுத்த சாயலை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். சபை தன்னுடைய சாயலை இழந்து விட்டது. தேவ பிள்ளைகள் தங்களுடைய சாயலை இழந்து விட்டார்கள். ஆதாமும் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்தது தேவனுடைய சாயல். அவர்கள் இழந்தது முதலாவது தேவனுடைய சாயலை இழந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற முதலாவது, நீ இழந்த தேவ சாயலை நான் உனக்கு தரப்போகிறேன். மீண்டும் சபை தேவ சாயலுக்குள் வருமேயானால், மீண்டும் சபையின் ஜனங்கள் தேவ சாயலுக்குள் வருவார்களே ஆனால் எழுப்புதல் சாத்தியமே. ஹல்லேலூயா. சபைக்கு வெளியில எழுப்புதல் இல்லை. ஆமே. சபைக்கு வெளியில எழுப்புதல் இல்லை. நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, என்னை தப்பா நினைச்சாலும் பரவாயில்லை. ஆமீன். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படிக்கு திரும்ப எங்களை. அப்போ எழுப்புதல் எங்க வரணும்? நமக்குள்ள வரணும், சபைக்குள்ள வரணும். இங்கு கிளம்புகிற எழுப்புதல் தான் தேசத்துல மாற்றங்கள் என்ன செய்யும்? ஆமே. அங்க ஏற்படுகிற மாற்றம் இங்க ஒன்னே என்ன செய்யாது? ஒன்னும் செய்யாது. இங்க மாற்றம் ஏற்பட்டாதான் அங்க ஏதாவது நடக்கும். அல்லேலூயா. அதனால் நம்ம வெளியில் ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு சர்ச்சுக்குள்ளே கான்சன்ட்ரேட் பண்ணி சபையை உயிர்மீட்சி அடைவதற்கு நம்ம பிரயாசப்பட்டால் இங்கிருந்து எழும்புகிறவர்களை கொண்டு தேசத்தில் மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லக்கூடிய காரியம், நீ இழந்து போன தேவ சாயல். அபிஷேகம் பண்ணப்பட்ட போது, அழைப்பை பெற்ற போது, ரட்சிக்கப்பட்ட போது, அந்த ஆரம்ப நாட்களிலே தேவன் உங்களுக்கு ஒரு சாயலை கொடுத்திருந்தாரே, அந்த சாயல் உங்களுக்கும் பிடித்ததாக இருந்தது. ஆமீன். அநேகரும் விரும்பத்தக்க சாயலாக அது இருந்தது. இன்றைக்கு அவை எல்லாவற்றையும் நாம் இழந்து போயிருக்கிறோமே. இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த கடைசி நாட்களிலே நான் தேசத்திலே தேவ ஜனங்கள் இழந்த சாயலை நான் திரும்ப தரப்போகிறேன். அல்லேலூயா. இரண்டாவது நான் வேகமாய் கடந்து போகிறேன். இரண்டாவது தேவ ஜனங்கள் இழந்து போனது எதை என்றால், அதே அதிகாரத்திலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். ஆமே. இரண்டாவது தேவ பிள்ளைகள் இழந்து போனது தேவனுடைய அதிகாரத்தை. ஆமே. தேவனுடைய அதிகாரத்தை. ஒரு காலத்திலே நாம் கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய தேவ பிள்ளைகள், நம்முடைய முற்பிதாக்கள் ஜெபிக்கும் போது ஆமென், வன விலங்குகளும் தங்கள் வாயை மூடி மௌனமாயிருந்தன.
அவர்களுக்கு முன்பாக காட்டு யானைகள் வந்து நின்றபோது அவர்கள் தங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபித்த போது எந்த சேதம் படுத்தாமல் இரவு முழுவதும் அது தன்னுடைய இடத்திலே அமைதியாயிருந்த காரியங்களை, சாட்சிகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, இன்றைக்கு நம்முடைய ஜீவியங்கள், இன்றைக்கு நம்முடைய திருச்சபை காரியங்கள், இன்றைக்கு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவன் நமக்கு தந்த அதிகாரத்தை நாம் இழந்தபடினால இன்னைக்கு அதிகாரம் சத்துடைய கையில போய் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், மீண்டும் அந்த அதிகாரத்தை நான் திரும்ப தருவேன். தேவ பிள்ளைகளுடைய கையில மீண்டும் அந்த அதிகாரம் வரும். சபைகள்ல மீண்டும் அந்த அதிகாரம் வரும். இந்த கடைசி நாட்கள்ல சபைகள் தேசத்தை ஆளுகை செய்யும். தேவ பிள்ளைகள் தேசத்தை ஆளுகை செய்வார்கள். அல்லேலூயா. ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்தார், சகலவற்றின் மேலும் ஆளுகை. ஆனால் மனிதன் எதை இழந்து விட்டான்? அதிகாரத்தை இழந்துட்டான். இன்னைக்கு நாம பெத்த பிள்ளை கூட நம்ம சொன்ன என்ன செய்யல, கேட்க மாட்டேங்குது. ஏன்? அந்த அதிகாரத்தை நாம் என்ன செஞ்சிட்டோம்? இழந்துட்டோம். தேவனுடைய அதிகாரத்தை இழந்துட்டோம். அன்றைக்கு பிசாசுகள் நம்மளை கண்டால் நடுங்கின, சாபத்தீடானவைகளுடைய வீட்டுக்குள்ள பிரவேசித்த சாபங்கள் விலகினது ஒரு காலத்துல. இன்னைக்கு நாம மாரடிக்க வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு போராட வேண்டி இருக்கிறது. அதிகாரத்தோடு செய்வதற்கும் அதிகாரம் இல்லாமல் செய்வதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. அன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் போ என்று சொன்ன போது போனது, அதிகாரம் இருந்தது. இன்றைக்கு அதிகாரம் இல்லாதனால 21 நாள், 40 நாள், 41 நாள், 3 வாரம், 7 வாரம் இப்படின்னு கண்டினியூஸா என்ன செய்ய வேண்டியிருக்குது? போராட வேண்டியது. தேவ அதிகாரத்தை இழந்திருக்கிறோம். ஒன்று தேவ சாயலை இழந்து விட்டது சபை, இன்னொன்று தேவன் தந்த அதிகாரத்தை என்ன செஞ்சிட்டோம்? இழந்துட்டோம். இன்னைக்கு அதிகாரம் இல்லாதவர்களா எக்ஸ் விசுவாசியா இருக்கிறோம். என்ன விசுவாசி? 5 வருஷம் எம்பியா இருப்பாரு, 5 வருஷம் எம்எல்ஏவா இருப்பாரு. அடுத்த எலெக்ஷன்ல அவர் தோத்து போயிட்டார்னா அவர் யாரு? எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் எம்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாள். அவருக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி இப்ப செய்யறதுக்கு அவருக்கு என்ன இல்லை? அதிகாரம் கிடையாது. ஆனா ஸ்டில் அவர் அந்த ஒரு பவர்ல அப்படி இருப்பார். எக்ஸ் எம்எல்ஏ அப்படின்னு போட்டுப்பாங்க, எக்ஸ் எம்பின்னு போட்டுப்பாங்க. இன்னைக்கு அப்படிதான், எக்ஸ் விசுவாசி. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன ஒரு பட்டியல இருக்குது. இன்னைக்கு நம்மால் அது செய்ய முடியல. அந்த அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரத்தை இழந்து அதிகாரம் மற்றவர்களாய் போய் இருக்கிறோம். அதனால தான் ஆகாமியங்கள் நம்ம மேல் அதிகாரம் செலுத்துகிறது. இன்னைக்கு ஏன் சபை மேல ஆகாமியம் அதிகாரம் செலுத்துகிறது? சபை மேல ஏன் உலகம் அதிகாரம் செலுத்துது? சபை மேல ஏன் சத்துருக்களுடைய மனிதர்கள் அதிகாரம் செலுத்துறாங்கன்னா, சபை தனக்கு தேவன் தந்த அந்த தேவனுடைய அதிகாரத்தை இழந்தபடியினால இன்னைக்கு மற்ற எல்லாம் இன்னைக்கு சபை அதிகாரம் செலுத்துது. நான் இப்படி நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இன்னும் சீக்கிரத்தில் தேவன் சபைக்கு மீண்டும் அந்த அதிகாரத்தை தந்து, இந்த தேவ மனிதர்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்து, தேவ பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை தந்து, நம்மேல் அதிகாரம் செலுத்துகிற எல்லா அந்நிய வல்லமைகளிலிருந்து ஒரு பெரிய விடுதலை நமக்கு தருவார். இழந்ததை திரும்ப தருகிற தேவன், நீ இழந்த அதிகாரத்தை உனக்கு திரும்ப தருவார். முந்தின ஆளுகை திரும்ப வரும். ஆமென். முந்தின ஆளுகை திரும்ப வரும். ஒருவேளை குடும்பத்தில் நம்ம அதிகாரத்தில் இருந்திருக்கலாம். இன்னைக்கு அந்த அதிகாரத்தை இழந்து ஏதோ புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். மீண்டும் ஆளுகைக்குள் கொண்டு வருவார், மீண்டும் அதிகாரத்துக்குள் கொண்டு வருவார். மீண்டும் அந்த அதிகாரத்தினுடைய கோல் உங்க கையில கொடுக்கப்படும். மீண்டும் ஆளுகை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அதைத்தான் இந்த உபவாச ஜெபத்தில் சொல்லுகிறார், பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப தருவேன். இத்தனை ஆண்டு காலமாய் நீ இழந்த அதிகாரத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன். அந்த அதிகாரம் நம்ம கையில வரும். ஆமென். அதிகாரம் கையில் வந்துச்சுன்னா யோசித்து பாருங்க, இந்த தேசம் எப்படி இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம மற்றவர்களுக்கு அடிபணிந்து போக வேண்டிய சூழ்நிலை மற்றவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுனால அவர்கள் என்னெல்லாம் காரியங்களை செய்கிறார்களுக்கு அதுக்கு நாம் ஒத்து போக வேண்டிய நிர்பந்தத்துக்குள் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு நிர்பந்தத்துக்குள் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். நிர்பந்தமான மனுஷனை போல. ஏன்னா அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லை.
இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஏளனமாய் பார்க்கப்படுகிறோம், மக்கள் மத்தியில் ஏளனமாய் பேசப்படுகிறோம், விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது திருச்சபை, விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிற தேவ மனிதனுடைய வாழ்க்கை. ஏன் தெரியுமா? அந்த அதிகாரம் இல்லைனால. அந்த அதிகாரத்தோட நின்று பாருங்க, எதிர் பேசுவதற்கு நாவுகள் இருக்காது, எதிர் பேசுவதற்கு மனிதர்கள் நிற்க மாட்டார்கள். எதிர்க்கிறவர்களை கர்த்தர் நமக்கு முன்பாக அடிபணிய வைப்பார். இதுதான் நமக்கு முன்பாக வாழ்ந்த தேவ மனிதர்கள் நமக்கு வைத்து விட்டு போன பாதை. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே தேவ ஜனங்கள் அதிகாரத்தை இழந்து போனார்கள். ஆண்டவர் சொல்றார், அதிகாரத்தை நான் திரும்ப தருவேன். ஒன்று, இழந்து போன தேவனுடைய சாயல். இரண்டாவது, இழந்து போன தேவனுடைய அதிகாரம். மூன்றாவது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். மூன்றாவது, நாம் இழந்து போயிருக்கிற ஒரு காரியம், தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம். Adam and Eve, they were in the church. சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க, தோட்டத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆதாமும் மேவாளும் தோட்டத்துக்கு வெளியே இல்லை. எங்க இருக்கிறாங்க? தோட்டத்துக்கு உள்ளதான் இருக்கிறாங்க. தேவனுடைய சத்தமும் அவர்களுக்கு கேட்கிறது. ஆமென் சொல்லுங்க. தேவன் பேசுகிற சத்தமும் யாருக்கு கேட்குது? ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கேட்குது. ஆனா அவங்க தேவ பிரசன்னத்துல இல்லை. சர்ச்சுக்கு வர்றதுனாலையோ, ஆலயத்தில் கூடி வர்றதுனாலையோ, என் பிள்ளை சபைக்கு வருது பாஸ்டர், என் மகன் சபைக்கு வர்றான், என் மகன் சர்ச்சுக்கு வர்றான், ஆமென், வாரம் தவறாம சர்ச்சுக்கு வந்துடுறாங்க என்கிறதுனால அவங்க தேவ பிரசன்னத்தில் இருக்கிறாங்க என்பதல்ல. ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் தான் இருந்தார்கள். ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் உலாவின தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்க. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய காலடி ஓசைகளை கேட்டார்கள். ஆனால் ஆதாமும் ஏவாளும் தேவ பிரசன்னத்தில் இல்லை. அவர்கள் இழந்தது தேவனுடைய பிரசன்னத்தை. பிசாசானவன் அவர்களை நயவஞ்சமாக அவர்களோடு பேசி அவர்களை திசை திருப்பி தேவனுடைய வார்த்தைக்கு அவர்களை கீழ்ப்படியாம போக பண்ணி, ஆமீன், அவர்களை விட்டு தேவ பிரசன்னத்தை விலக்கி விட்டான். ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்கள் ஜெப நேரத்தில் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து எத்தனை நாட்களாகிறது? ஒரு காலத்திலே நாம் தேவ சமூகத்திலே போய் முழங்கால் படியிட்ட உடனே தேவன் அங்கே வருவார். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும். மணிக்கணக்காய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்போம். நேரம் போகிறது தெரியாது. இன்றைக்கு ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கும் நம்முடைய கை கடிகாரத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஆலயத்தில் தொங்க விடப்பட்டிருக்கிற அந்த சுவர் கடிகாரத்தை பார்க்க வேண்டியிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? ஆலயத்தில் தான் இருக்கிறோம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா எங்க இல்ல? தேவ பிரசன்னத்துல இல்ல. தேவ பிரசன்னத்தை நாம இழந்து போயிட்டோம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல தேவ பிரசன்னம் இல்ல, அநேக திருச்சபைகள்ல தேவ பிரசன்னம் இல்ல, அநேக தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னம் இல்ல. ஆண்டவர் சொல்லுகிற இந்த கடைசி நாட்களிலே நீ இழந்து போன அந்த தேவ பிரசன்னத்தை நான் திரும்ப உனக்கு தரப்போகிறேன். பகலின் குளிர்ச்சியான வேளை என்பது ஏதோ இன்றைக்கு நடக்கிற அனுபவம் அல்ல, அது தினசரி அனுபவமாய் அவர்களுக்கு இருந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்தை பர்டிகுலர் டைம்ல ஆண்டவர் தோட்டத்தில் வருவார். ஆதாம் எங்கிருந்தாலும் தேவ பிரசன்னத்தில் வந்துருவான், ஏவாள் எங்கிருந்தாலும் தேவ பிரசன்னத்தில் வந்துருவாங்க. அதே போலதான் இன்றைக்கு ஆமென், ஆண்டவர் அந்த தோட்டத்துக்குள் வருகிறார். சத்தம் கேட்கிறது, ஆண்டவர் உலாவுகிறது அவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? தேவ பிரசன்னம் இல்ல இல்ல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆதி நிலைமைக்கு நேராய் திருச்சபை திரும்பும் பட்சத்தில் ஆதி நாட்களில் நடந்த அற்புதங்களும் அடையாளங்களும் தாராளமாய் தேசத்திலே நடக்க ஆரம்பிக்கும். தேவ பிரசன்னம் தேவை. ஒரு மனுஷனுக்கு தேவ பிரசன்னம். ஒரு நிமிஷம் தேவ பிரசன்னம் இல்லைன்னாலும் உங்களுக்கு மூச்சு திணறணும், மூச்சு திணறணும். அப்படி ஒரு அனுபவத்தில் நீங்க வரணும்.
நீங்க அப்படி ஒரு அனுபவத்தில் இருந்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளால அந்தகாரம் இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளால சாபம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, உங்களால அந்த வீட்டுக்குள்ளால இருக்க முடியாது. உங்களுக்கு சஃபகேட் ஆகும். உங்களுக்கு மூச்சு திணறல் மாதிரி வரும். உடனே நீங்க நினைக்கலாம், இந்த வீட்டுக்குள்ளால தேவ பிரசன்னம் இல்ல, அங்க சாபம் இருக்குது, அங்க ஏதோ அந்தகார இருளின் கிரியைகள் இருக்குது. இதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து நம்ம தலை மேல கை வச்சு சொல்லணும்னு அவசியமே இல்ல. வேதத்தை வாசிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணர்றீங்களா? ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணர்றீங்களா? ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணர்றீங்களா? இன்னைக்கு எல்லாம் அவன் காலையில நைட்டு அப்படிங்கிற ஒரு கடமையாகவே மாறிவிட்டது. ஆனால் உங்களுடைய ஆரம்ப நாட்களை யோசித்து பாருங்கள். இந்த வேதத்தை கையில் எடுத்த நாட்களை யோசித்து பாருங்கள். மணிக்கணக்கா உட்கார்ந்து வாசிக்க 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 தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்ப, வேதத்தின் ஆழங்களில் வேதத்தின் வெளிச்சங்களுக்குள்ளால உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டு வந்த அனுபவத்தை யோசித்து பாருங்கள். ஆனால் இன்றைக்கு சபை எங்கேயோ தேவ பிரசன்னத்தை இழந்திருக்குது. அவன் இங்கே இருக்கிற விசுவாசி யாரோ தேவ பிரசன்னத்தை இழந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ இழந்து போன தேவ பிரசன்னத்தை நான் உனக்கு தருவேன். அவங்க தேவ சந்நிதியை விட்டு விலகி போனார்கள். தேவ சந்நிதியை விட்டு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். ஒளித்து கொள்ள அல்ல, ஒளி வீச அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒளித்து கொள்ள அல்ல, உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒளித்து கொள்ள அல்ல. மோசே 3 மாதத்துக்கு மேலால அவனை என்ன செய்ய முடியல, ஒளித்து வைக்க முடியல. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய மாற்றம் உருவாகும் போது, ஆவிக்குரிய ஜனனம் உருவாகும் போது 3 மாதத்துக்கு மேலால நீங்க எல்லாம் என்ன செய்ய முடியாது, மறைச்சி வைக்க முடியாது. ஒரு பெண் கர்ப்பம் தரித்து விட்டால் ஒரு 3 மாசம் என்ன செய்யலாம், மூடி மறைச்சிக்கலாம். அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. தானாகவே வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில உருவாகும் போது நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாகவே தேசத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இவர்களுக்குள் தேவன் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார், இந்த குடும்பத்துக்குள் தேவன் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் தேவ பிரசன்னம் செய்யக்கூடிய மகத்துவமான காரியம். ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்தில் நம்மோடு கூட இடைபடுகிற காரியம் என்ன தெரியுமா? இழந்த தேவ பிரசன்னத்துக்குள் திரும்பவா, நான் தேவ பிரசன்னத்தை திரும்ப தருவேன். இன்னைக்கு நம்ம 3 பாட்டு 4 பாட்டு 5 பாட்டு 10 பாட்டு 12 பாட்டு என்னமோ பாடி பாடி பாடினாலும் நமக்கு என்ன வரல, தேவ பிரசன்னம் வரல. ஆனா அன்னைக்கு போய் கைகளை உயர்த்தின உடனே, அப்பான்னு சொன்ன உடனே நம்மளை ஒரு பிரசன்னம் நிரப்பிச்சதில்ல. ஆண்டவர் நம்ம கூட பேசினார்ல, ஆண்டவர் நம்மளை வழி நடத்தினார்ல, அந்த அனுபவத்தை நான் திரும்ப தருவேன் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். இந்த அனுபவத்துக்குள் சபை வராம எழுப்புதல் சாத்தியமில்லை. எழுப்புதல் சாத்தியமே இல்லை. யார் சொன்னாலும் என்ன வேணாலும் நடத்தினாலும் எழுப்புதல் சாத்தியம். தேவ பிரசன்னத்துக்கு வெளியே இருந்துட்டு எழுப்புதல் எழுப்புதல் அப்படின்னு சொன்னா, தேவ சாயலை இழந்துட்டு, தேவனுடைய அதிகாரத்தை இழந்துட்டு, தேவ பிரசன்னத்தை இழந்துட்டு, தேசத்துல மறுரூபம் வேணும்னு சொன்னா வாழ்க்கையில வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொல்றார், நான் இழந்த தேவ பிரசன்னத்தை நான் தரேன். அப்போ ஒன்று, தேவ பிள்ளைகள் நாம் இழந்திருப்பது தேவனுடைய சாயலை. 2, தேவனுடைய அதிகாரத்தை. 3, தேவனுடைய பிரசன்னத்தை. 4வது, நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி, அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். நல்ல கவனிங்க, அவன் பலம் அவனை விட்டு நீங்கிட்டு. 4வது, தேவ ஜனம் இழந்திருப்பது தேவனுடைய பலத்தை. தேவனுடைய பலத்தை. சிம்சோனுக்குள் இருந்தது மாம்ச பலம் அல்ல, சிம்சோனுக்குள் இருந்தது தேவனுடைய பலம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார். இங்கே சிம்சோன் தேவனுடைய பலத்தை இழந்து போனான். காரணம் என்ன?
அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி. நான் என் வாலிப பிள்ளைகளோடு அடிக்கடி சொல்லுகிற வார்த்தையை இந்த பகல் வேளை உங்களுக்கும் சொல்ல நான் விரும்புகிறேன். மாடியிலிருந்து விழுந்தவனை கூட எழுப்பிடலாம், மடியில விழுந்தவனை எழுப்புறது கஷ்டம். ஒருத்தன் 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்தான். பவுல் பிரசங்கத்தை நிறுத்திக்கிட்டு போய் அவனை எழுப்பி மீண்டும் அங்கேயே உட்கார வச்சுட்டு பிரசங்கத்தை என்ன செஞ்சாரு, கண்டினியூ பண்ணாரு. எங்க ஒருத்தன் எங்க விழுந்தான், மடியில விழுந்தான். நித்தமும் அவளை நெருக்குகிறாள், வார்த்தைகளினாலே நெருக்குகிறாள். உன் பலம் எதிலிருந்து வருகிறது? இப்போ தெலீலாளுக்கு சிம்சோன் ஒரு மேட்ரு கிடையாது, சிம்சோனுக்குள் இருக்கிற பலம் தான் விஷயம். இப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு ஒரு பொருட்டே அல்ல. ஆனா உங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற ஒரு பலம் இருக்குல்ல, அதை கண்டுதான் பிசாசுக்கு பயம். அப்ப அதை நம்மளை விட்டு பிரிக்கிறதுக்கு தான் முயற்சிப்பான். ஆமென். எங்க ஊர்ல நான் ஊழியம் செய்யறேன்னா நான் எங்க ஊர்ல இருக்கிறவனுக்கு ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா எனக்கு 41 வயசு ஆகுது. 41 வருஷமா நான் அந்த ஊர்ல தான் நடக்கிறேன், அந்த தெருவில் தான் நடக்கிறேன். அப்ப நான் நடந்து போகும்போது அந்த தெருவில் ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் என்னை பார்த்து குலைக்கல, என்ன செய்யல, குறைக்கல. அப்புறம் நான் கொஞ்ச நாள் கழியும் போது சைக்கிள்ல போனேன். அப்பவும் அந்த நாய் என்னை என்ன செய்யல, ஒன்றும் செய்யல. கொஞ்சம் வருஷம் தாண்டும் போது கார்ல போனேன், அந்த நாய் என்னை விரட்டுச்சுது. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது அந்த நாய்க்கு நான் முக்கியம் இல்லை, நான் முக்கியம் இல்லை, என் கார் தான் முக்கியம். நீங்க ஆசீர்வதிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட சில நாய்கள் குறைக்கத்தான் செய்யும், அதை கண்டுக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. சபை வளர வளர, ஊழியங்கள் வளர வளர, உடனே நமக்கு நாம இத்தனை வருஷமா இங்க தானே இருக்கிறோம், ஊழியம் செய்யற, இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை போறது. அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. நான் நடந்ததை சொல்றேன். எங்க ஊர்ல இன்னும் 3 நாள் நாய் இருக்கு. நீங்க வேற மாதிரி நினைக்காதீங்க, சரிங்களா? அது கம்பெனி பொறுப்பாகாது. அது உங்க மனசு, நீங்க எப்படி வேணாலும் நினைச்சிக்கலாம். நான் இன்னைக்கும் அந்த ரோட்ல நடந்து போனா அந்த நாய் கம்மியான்னு இருக்குது. ஆனா அதே ரோட்ல கார்ல போனா என் பின்னாடியே என்ன செய்யுது, துரத்திக்கிட்டு வருது. அப்போ எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம், அந்த நாய்க்கு நான் முக்கியமே கிடையாது. தேவன் எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை தான் அது என்ன செய்யுது, பாக்குது. ஹல்லேலூயா. அப்ப பிசாசுக்கு நாம ஒரு பொருட்டே கிடையாது, அப்படி தட்டினா போயிடும். ஆனா உள்ள ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா, தேவ பலன். அதுதான் பிசாசுக்கு நடுக்கத்தை கொண்டு வரக்கூடியது. இன்னைக்கு சத்துரு அதை நல்லா பிளான் பண்ணி அந்த தேவ பலத்தை இவனை விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இவன் ஒண்ணுமே இல்லை. அதுக்கு தான் தெலீலாள் போராடுகிறாள். சிம்சோனே சிம்சோனே, இந்த முறையும் நீ என்னை ஏமாற்றினாய், இந்த முறை நீ என்னை ஏமாற்றினாய். உன் மகாபலன் எதினால் வந்தது? இப்படி டெய்லி போட்டு அத்தான் அத்தான் சொல்லுங்க, அத்தான் சொல்லுங்க, அத்தான் சொல்லுங்க, அத்தான். அப்போ நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டீங்கல்ல, அப்போ உங்களுக்கு என் மேலே உங்களுக்கு அன்பே இல்லைல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி இந்த லூசு பைய சொல்லிட்டா. என்ன சொல்லிட்டா? எல்லாத்தையும் இருதயத்தையும் என்ன செஞ்சிட்டானா, வெளிப்படுத்தினானா, வெளிப்படுத்தினானா. ஆமென். தேவ பலன் அவனை விட்டு போயிடுச்சு. இப்போ அது விஷயம் அல்ல. அடுத்த வசனம், அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றான். அவன் நித்திரை விட்டு எழுந்து. இதுதான் பிரச்சனை. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதையும் அறியாமல். இதான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய பேத்தட்டிக் கண்டிஷன். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதையும் அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். அவனுக்கு தெரியாது தேவன் தந்த பலனை அவன் என்ன செஞ்சிட்டான், இழந்துட்டான். இதுக்கு முன்னாடி கட்டுனான், புது கயிறுகளால கட்டும் போது இப்படிதான் அவ சொன்னான். அப்போ எப்பவும் போல நாம எழும்பிடலான்னு சொல்லிட்டு நினைச்சான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, பல நேரங்கள் நம்ம நினைப்பு தான் நம்ம பொழப்ப கெடுக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைச்சானா கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறார்னு, நினைச்சானா கர்த்தருடைய பலம் எனக்குள்ள இருக்குதுன்னு நினைச்சானா. இந்த லூக்கா சுவிசேஷத்துல யோசேப்பு மரியாளும் இயேசு அழைத்து கொண்டு எங்க போவாங்க, ஆலயத்துக்கு போவாங்க. திரும்ப வரும்போது இயேசு கூட இருக்க மாட்டார். இயேசு எங்க இருப்பாரு, ஆலயத்திலேயே இருந்துருவார். இவங்க ஒரு நாள் பிரயாணமா இந்த அம்மா என்ன செஞ்சிடும், வந்துடும். வந்து
வசனம் அழகா சொல்லும், ஜனக்கூட்டத்தில் இருப்பார் என்று நினைத்து ஒரு நாள் பிரயாணம். எப்படி? பெத்த புள்ளைய நீ கூட்டு போன, வரும்போது சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு கூட்டு வரணுமா வேண்டாமா? கையில் இந்த கையில் பொறி உருண்டையும் இந்த கையில் எல்லாத்தையும் வாங்கிட்டு புள்ளைய விட்டுருச்சு. ஆமென். அப்ப பாருங்க, நினைப்பு. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளால நினைப்பு. நிறைய பேருக்குள்ளால என்னது? நினைப்பு. வல்லமை போயிருச்சு, பலம் போயிருச்சு, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதையும் அறியாம இருக்கிறான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய ஒரு மோசமான சூழ்நிலையை வேதம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்குள்ளால இந்த தேவ பலன் இல்லை. தேவ பலத்தை என்ன செஞ்சிட்டாங்க? இழந்து போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் இழந்த பலத்தை நான் தருவேன். இந்த கடைசி நாட்களில் இழந்த பலத்தை நான் தருவேன். ஆதி நாட்கள்ல திருச்சபைக்கு என்ன பலன் இருந்ததோ, ஆதி நாட்கள்ல அப்போஸ்தலருக்கு என்ன பலன் இருந்ததோ, ஆதி நாட்கள்ல இந்த விசுவாச பிள்ளைகளுக்கு என்ன பலன் இருந்ததோ, அதே காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை நான் இந்த கடைசி நாட்களில் என் ஜனத்துக்கு நான் திரும்ப தருவேன். ஆமென். மீண்டும் அவர்கள் தங்கள் பலத்திலே எழும்பி நிற்பார்கள். அல்லேலூயா. இழந்து போன பலன். அப்போ இங்க என்ன சூழ்நிலை அப்படின்னா, நீங்க பலத்தை இழந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத யூ ஹேவ் டு அட்மிட். நீங்க அதை ஒத்துக்கொள்ளணும். சில பேர் பார்த்துருக்கிறீங்களா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பலத்தோடையே இப்போ நான் இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு சண்டை வரும்போது தான் லேசா தட்டி விட்டா கீழே வந்துருவான். பார்த்துருக்கிறீங்களா? அவர் முன்னாள் ரவுடியா இருந்திருப்பார். 25 வயசு 30 வயசுல எல்லாம் பயங்கரமா ஆக்ரோஷமா இருந்திருப்பார். இப்ப தலைவருக்கு 70 வயசு 60 வயசு ஆயிருக்கும்னு வைங்களேன். இப்போ அவருக்கு நினைப்பு எப்படி இருக்கும்? இல்ல இப்பெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அதனால தான் 40 வயசு தாண்டின உடனே வருஷம் வருஷம் பாடியை ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும்னு டாக்டர் சொல்றாங்க. எதுக்கு? எல்லா அவயவமும் பலமா இருக்குதா? நம்மளாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக போய் நம்மளையே செக் பண்ணிக்கணும். என் விசுவாசம் பலமா இருக்குதா, என் பரிசுத்தம் பலமா இருக்குதா, என் ஜெபம் பலமா இருக்குதா, என் ஆராதனை பலமா இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்களும் நம்மை நாமே தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நம்மளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா கர்த்தர் தன்னை விட்டு விலகினது அவன் என்ன செய்யல? அறியல. ஆவியான வரும்போது தெரியுது, போகும்போது என்ன செய்யல? தெரியல. பிசாசு வரும்போது தெரிய மாட்டேங்குது, போகும்போது தெரியுது. போகும்போது தெரியுது. ஆவியானவர் வரும்போது வரும்போது தெரியுது. நல்ல கை தொட்டுறோம், அந்நிய பாஷை பேசுறோம். ஆனா போகும்போது, ஆனா பிசாசு உள்ள வர்றது தெரியவே மாட்டேங்குது. ஆனா போகும்போது ஊரையே கலைச்சிக்கிட்டு, சர்ச்சு பாய நாரடிச்சுக்கிட்டு, 4 சேரை உடைச்சிக்கிட்டு, வந்த ஊழியக்காரரை வேர்க்க விறுவிறுக்க வச்சுக்கிட்டு என்ன செய்யுது? போகுது. ஆண்டவர் சொல்றார், இழந்து போன தேவ பலத்தை நான் திரும்ப தருவேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அப்படிதான் ஒரு பலத்தை கொடுத்திருந்தார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். ஆமென். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். என்ன பிரச்சனை வந்தாலும் முட்டி தள்ளுகிற வல்லமை உள்ளது. ஆமென். முட்டிக்கிட்டு போய் நிக்காது. முட்டி இன்னைக்கு நம்ம முட்டிக்கிட்டு போய் நிக்கிறோம். முச்சந்தி ரோட்ல போய் முட்டிக்கிட்டு போய் நிக்கிறோம். எங்க போனோம்னு தெரியல பாஸ்டர், என்ன செய்யணும்னு தெரியல பாஸ்டர், முட்டிக்கிட்டு நிக்கிறோம். முட்டிட்டு நிக்க ஆண்டவர் சொல்லல, முட்டி தள்ள தான் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சோ அப்போ ஒன்று தேவனுடைய சாயலை இழந்திருக்கிறோம், 2 தேவனுடைய அதிகாரத்தை இழந்திருக்கிறோம், 3 தேவனுடைய பிரசன்னத்தை இழந்திருக்கிறோம், 4 தேவன் நமக்கு தந்த பலத்தை இழந்திருக்கிறோம். சிம்சோனுக்கு தேவன் கொடுத்த பலம் என்பது எப்படிப்பட்ட தெரியுமா? அவன் லேகியிலே வருகிறான். 1000 பெலிஸ்தியர்கள் இருக்கிறார்கள். கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, கைகளிலே ஆயுதங்கள் இல்லை. தன்னை கட்டி பெலிஸ்தியருடைய கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தன் சொந்த ஜனங்கள் போயிட்டாங்க. இப்போ 1000 பேருக்கு நடுவாக நிற்கிறான். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார். ஆமென். ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டு போடத்தக்கதான ஒரு மகா பெரிய பலம் சிம்சோனுக்குள் இருந்தது. ஆனால் அவன் அந்த பலத்தை இழந்து போனான். இன்னைக்கு பலமிழந்த பலவான்கள் தான் நிறைய பேர் இருக்கிறோம். பலமிழந்த பலவான், பலமிழந்த பலவான். நாளுக்கு நாள் நம்முடைய பலன் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலனை அதிகரிக்க தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. அப்ப 2023 இருந்த மாதிரி 2024 நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்க
கூடாது. 2024 இருக்கிற மாதிரி 2025 இருக்க கூடாது. வருஷம் மாற மாற நம்முடைய பலனும் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். சபை வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வந்துட்டே இருக்கணும். ஆமென். பலத்தை இழந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்ல, இழந்து போன தேவனுடைய பலம். 5வது பாருங்க, 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. 5வது தேவ ஜனங்கள் இழந்து போனது தேவனுடைய மகிமையை. தேவனுடைய மகிமையை ஒருவேளை இழந்து போயிருக்கலாம், அல்லாவிட்டால் இழக்க பண்ணி இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி. நாகும் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, சிதறடிக்கிறவன் உங்கள் கண்களுக்கு முன்பாக வருகிறான். உன் அரணை காத்துக்கொள், உன் வழியை காவல் பண்ண, உன் பலனை மிகவும் சிறப்படுத்து. 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், வெறுமையாக்குறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி, கெடுத்து போடுகிறவர்கள் அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் நான் இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுகிறது போல, யாக்கோபின் மகிமை திரும்பி வர பண்ணுகிறது போல, இஸ்ரவேலின் மகிமை நான் என்ன செய்வேன்? திரும்பி வர பண்ணுவேன். அப்ப கடைசி நாட்கள்ல மகிமை திரும்பி வர போகுது. தேவன் சபைக்கு கொடுத்த மகிமை, தேவ மனிதர்களுக்கு கொடுத்த மகிமை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்குது சிஸ்டர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மகிமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு திருச்சபைக்கு ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார். இந்த சபை அந்த சபையை மாதிரி இல்லை, அந்த சபை அந்த சபையை மாதிரி இல்லை, இந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர் மாதிரி இல்லை. ஒவ்வொரு ஊழியர்களுக்கு ஒரு பிரத்யேக மகிமையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த மகிமையில நம்ம நின்னுட்டோம்னு வைங்களேன், நம்முடைய அசுர வளர்ச்சியை யாராலும் தடுக்கவே முடியாது. நாம் அந்த மகிமை இழந்து இன்னொருவனுடைய மகிமையின் மேல் நாட்டம் போகிறதுனால தான். அந்த ஊழியக்காரர் செய்யற மாதிரி செஞ்சு பார்ப்போமே, அந்த சர்ச்சு செய்யற மாதிரி செஞ்சு பார்ப்போமே, அந்த அக்கா செய்யற மாதிரி செஞ்சு பார்ப்போமே. அவங்க வீட்டில் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கி இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் என்ன வாங்குவோம்? டபுள் டோரு ஃப்ரிட்ஜ் வாங்குவோம்னு நினைக்கிறதுனால தான் எங்கேயோ பிரச்சனை வருது. அதுக்காக நீங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லல. அந்த அளவுக்கு வரும்போது தேவன் ஆட்டோமேட்டிக் அந்த மகிமை இன்க்ரீஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது மகிமை திரும்ப வரும். இஸ்ரவேலை விட்டு தேவனுடைய மகிமை என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. எதனால? தேவனுடைய பெட்டி பிடிபட்டதுனால. தேவனுடைய பெட்டி, தேவ பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சமூகம், ஆமென், இது உள்ளடக்கிய உடன்படிக்கை பெட்டி அது இஸ்ரவேலை விட்டு பிடிபட்டு போனதுனால இப்ப மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. மகிமைனா என்ன? அளவிட முடியாத தேவ பிரசன்னம், அதுதான் மகிமை. ஆசாரியர்கள் நின்று ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு தேவனுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பினர். அளவிட முடியாத தேவனுடைய மகிமை. அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம இருந்தோம்ல, அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சு, அப்படியெல்லாம் நம்முடைய ஊழியங்கள் இருந்துச்சு, அப்படியெல்லாம் நம்முடைய குடும்ப ஜெபம் இருந்துச்சு, அப்படியெல்லாம் நம்ம சபையில கூடி வருகிற ஆராதனைகள் இருந்துச்சு. அப்படியே மணிக்கணக்க அபிஷேகத்தில் நிரம்பி ஆராதிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, ஆமென், அந்த தேவனுடைய மகிமைக்குள்ள நேரம் போறதே தெரியாது. 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் உபவாச ஜெபங்கள் நடந்ததெல்லாம் நான் யோசித்து பார்க்கிறேன். இன்னைக்கு 1.5 மணி நேரம் உட்கார வைக்க முடியலீங்களே. 1.5 மணி நேரம் உட்கார வைக்கிறதுக்கு 1008 கேள்வி. 2 வாரத்துக்கு முன்னாடி என் சர்ச்சில் 2 தம்பிமார் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் why don't you change the time? நேரத்தை ஏன் மாற்றக்கூடாது? என்ன மாற்றணும்? ஒரு 1.5 மணி நேரத்தில் வச்சுங்க பாஸ்டர். 2.5 மணி நேரம் அப்படிங்கிறது டூ லாங், ரொம்ப நேரமா இருக்குது. 40 நிமிஷத்துக்கு மேலே எங்களுக்கு கேட்கிற திறன் இல்லை. அப்போ செவிட்டு மிஷினை தான் என்ன செய்யணும்? வைக்கணும். கேட்கிற திறன் இல்லை அப்படின்னா என்னுடைய மிஸ்டேக் அல்ல, அது யாருடைய மிஸ்டேக்? உங்களுடைய மிஸ்டேக். அப்போ ஒரு காலத்துல பாஸ்டர்ட்ட போய் பேசுறக்கே பயப்பட்டோம் சார். எங்க அப்பா பாஸ்டர். இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு முன்னாடி நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசுறதுக்கு எனக்கு பயம். 76 வயசு ஆகுது அவருக்கு. ஆனா இன்னைக்கு எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவனுங்க நம்மள பாஸ்டராவே என்ன செய்யறது இல்ல. அதெல்லாம் அங்கிட்டே வச்சுக்கோ. அந்த எல்லையோட இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. பாஸ்டர் அதெல்லாம் சர்ச்சில் விசுவாசிகளுக்கு. இங்க நீ என் டேடி, என் அப்பா, நான் செய்யறதெல்லாம் நீ செஞ்சுதான்
ஆகணும். நான் யோசிப்பேன், நான் ஒரு பாஸ்டர்ரா, கொஞ்சமாவது மரியாதை கொடுங்கடா. ஞாயிற்றுக்கிழமை வர்றவன்லாம் நம்மளை பார்த்து நடுங்குறான். நீங்கள் அதில் 1% கூட உங்கள்கிட்ட பார்க்க முடியலே. ஆனால் இன்னைக்கு எங்கள் அப்பா முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு பயம். எங்கள் அப்பா வாய்ப்பு கொடுத்தாதான் என் சபையில் நான் பிரசங்கம் பண்ணுவேன். நான் ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் அவர் பிரசங்கம் பண்ணும்போது பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும். இல்லையா, மாடியில் சர்ச் மாடியில் கிட்ஸ் சர்ச் நடக்கும், அங்கே போயிடுவேன். போய் அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு ஏதாவது நடத்திட்டு இருப்பேன் இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனை பாருங்க, இன்னைக்குள்ள தலைமுறைகளை பாருங்க, அது வித்தியாசமான ஒரு தலைமுறையா இருக்குது. ஏன்னா மகிமை இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டுருச்சு. தேவனுடைய வார்த்தைகளுக்கு பஞ்சம், தேவனுடைய பிரசன்னத்துக்கு பஞ்சம். இதெல்லாம் நம்மளை விட்டு போனதுனால இன்னைக்கு நம்மளால மகிமையை அனுபவிக்கவே முடியல. எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துல அப்படியே முடிஞ்சிருது. அப்படியே எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிப்போம் அப்படின்னா ஒரு பாட்டை பாடி அப்படியே அமைதியா அரைச்சு அப்படியே போயிடும். அந்த அடுத்த லெவலுக்குள்ள என்ன செய்ய முடியல, நம்மளால வர முடியல. நம்ம வரணும்னு நினைச்சாலும், ஆவியானவர் நம்மளை கொண்டு போகணும்னு நினைச்சாலும், ஆவியானவரே நேரமாகுது, ஆண்டவரே நேரமாகுது. இப்ப கூட சில பேர் யோசிக்கிறாங்க, முடிப்பாரா அப்படின்னு நினைக்கிறீங்களே. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க, எனக்கு கேட்குது. முடிச்சிடுறேன். தேவனுடைய மகிமை அளந்திருக்கும். அதனால்தான் நாகூம்ல சொல்றாரு, இஸ்ரவேலின் மகிமை திரும்ப வரும். சிதறடிக்கிறவன் அதை சிதறடித்து போட்டான். கெடுத்து போடுகிறவர்கள் அதை என்ன செய்தார்கள், கெடுத்து போட்டார்கள். அதுல 3 குரூப்ஸ் இருக்குது. அந்த நாகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல, 1 சிதறடிக்கிறவர்கள், 2வது வெறுமையாக்குகிற ஒரு கூட்டம், 3வது கெடுத்து போடுகிற ஒரு கூட்டம். சிதறடிக்கிறவன் ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துட்டானா குடும்பத்தை என்ன செஞ்சிருவான், சிதறடிச்சிருவான். ஒரு சபைக்குள்ள வந்துட்டானா சபையை என்ன செஞ்சிருவான், சிதறடிச்சிருவான். ஒரு தேசத்துக்குள்ள வந்துட்டானா தேசத்தை என்ன செஞ்சிருவான், சொல்லுங்க, சிதறடிச்சிருவான். 10 வருஷமா என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், சிதறடிச்சிட்டு இருக்கிறான். குடும்பங்களுக்குள்ள சிதறடிப்பு, சபைகளுக்குள்ள சிதறடிப்பு, பிசினஸுக்குள்ள சிதறடிப்பு. சிதறடிக்கிறவன்ட்டானா சிதறடிச்சிருவான். சிதறடிப்பு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு மகிமை இருக்கும்ல, அது போயிடும். அவங்களுக்கு இன்னும் ஒரு மகிமை வச்சிருப்பார்ல, அவங்க இந்த குடும்பம்ப்பா நல்ல குடும்பம் அப்படிங்கிறது ஒரே அடியில் என்ன செஞ்சிருவான், போயிடுவான். தேசம், இந்திய தேசம் அவ்வளவு உயர்ந்திருந்ததை 15 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போனது இந்த சிதறடிக்கிற ஆவி. சிதறடிக்கிற ஆவி. 2வது வெறுமையாக்குகிறவர்கள். என்னது, வெறுமையாக்கிறோம் பாருங்க. பிரயாசப்படுவான், காலையில வெறுமையா இருக்கும். ஜெபம் பண்ணுவான், ஊழியம் செய்வாங்க எல்லாருக்கும், ஆனா ஒரு வெறுமை இருக்கும். அப்படின்னா அதுக்குள்ளால யார் வந்திருக்கிறா, வெறுமையாக்குகிறவன் வந்திருக்கிறான். நம்ம என்ன உபவாசம், என்ன ஜெபம், என்ன ஊழியம், என்ன ஸ்ட்ராட்டஜியை முன் வச்சு எப்படி பிரயாசப்பட்டாலும் ரிசல்ட் வெறுமையில இருக்கும். நமக்கு தெரியாது, நான் உண்மையா ஊழியம் செய்யல ஆண்டவரே, என்னை அழைக்கலையே ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணலையே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி இருக்குது, ஏன் ஆண்டவரே இப்படி சூழ்நிலை இருக்குது. அவன் பாருங்க, போன வாரம் தூத்துக்குடியிலேருந்து ஒரு தேவ மனுஷன் என்னை சந்திக்க வந்திருந்த. அவர் சொல்றாரு, பாஸ்டர் சபைக்கு ரொம்ப ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சகோதரன் 2 வாரமா சபைக்கு வரல, அவன் சபையை விட்டு போயிட்டான். சபையை விட்டு போயிட்டான். கவலையாயிருச்சு. என்னாச்சு, நான் ஏதோ பேசின தப்பா போயிருச்சா, என்ன ஏது ஒண்ணுமே புரியல பாஸ்டர், ஒண்ணுமே புரியல பாஸ்டர். ஒரு சிதறடிப்பு, ஒரு வெறுமை. 3வது கெடுத்து போடுகிறவர்கள். என்னது, என்ன செய்யறாங்க, அவங்க திராட்சை கொடிகளை கெடுத்து போடுறாங்க. இந்த திராட்சை கொடியை கெடுத்துட்டா அதுல என்ன வராது, திராட்சை பழங்கள் காய்கள் வராது. ஒரு திராட்சை செடிக்கு மகிமையே திராட்சை பழங்கள் தான். அப்போ மகிமை என்ன செய்யறான், அப்ப ஆண்டவர் எதோட கம்பேர் பண்றாரு, அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நான் யாக்கோவின் மகிமையை திரும்பி வர பண்ணுகிறது போல இஸ்ரவேலின் மகிமை நான் என்ன செய்வேன், திரும்பி வர பண்ணுவேன். நான் நம்புறேன், இந்திய தேசத்தினுடைய மகிமை திரும்ப வரும். இந்திய தேசத்தின் சபைகளின் மேல மகிமை திரும்ப வரும். தேவ பிள்ளைகளுடைய மகிமை திரும்ப வரும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் என்ன காரியத்தை செஞ்சாலும் ஒரு சைடில் ஆண்டவர், ஒரு சைடில் அந்த கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஃபர்ஸ்ட் திங், தேவனுடைய சாயலை இழந்திருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க. 2வது தேவனுடைய அதிகாரத்தை, 3வது தேவனுடைய பிரசன்னத்தை, 4வது தேவனுடைய பலத்தை, 5வது தேவனுடைய மகிமையை. யோசித்து பாருங்க. நீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்தா போதும். தன்னைத்தான் ஒருவன் சோதித்து அறிந்தால் பிறரால் நியாயம் தீர்க்கப்படான்.
அவனவன் தன்னைத்தானே உய்த்து ஆராய்ந்து பார்க்க கடவன். நம்மை நாமே டெய்லி ஆராய்ச்சி பார்ப்போம். ஒரு காலத்துல தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அந்த தேவ மகிமைக்குள்ள போகும்போது தான் ஆண்டவர் பேசுகிறது நமக்கு கேட்கும். நம்ம பிரச்சனைக்கான சொல்யூஷன் அந்த மகிமைக்குள்ள தான் இருக்குது. தேவ திட்டம் மகிமையில தான் வெளிப்படும். மேலே ஏறிவான்னு சொல்லிட்டாரு மோசைட்ட. ஏறி போகும்போது நோ ஐடியா, இறங்கி வரும்போது வித் ஐடியா. அல்லேலூயா. மேலே ஏறும்போது எதுக்கு கூப்பிடுறாரு, என்னத்துக்கு கூப்பிடுறாரு ஒன்றும் தெரியாது. நீ மேலே வந்திருப்பா. வசனம் சொல்லுது, அவன் மலை மேல் ஏறின உடனே ஒரு மகிமை மலையை மூடினது. அவன் அதுதான் அந்த மகிமைக்குள்ள இருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொடுக்கிறார் பாருங்க, ஆசரிப்பு கூடாரம். இன்னைக்கு நமக்கு ஒரு புதிய திட்டம், ஒரு புதிய தரிசனம் ஒண்ணுமே நமக்கு கிடைக்கல அப்படின்னா நாம இன்னும் அந்த மகிமைக்குள்ள என்ன செய்யல, போகல. ஆமே. ஒன்று மகிமைக்குள்ள போகணும், இல்லைன்னா சீக்கிரம் மகிமையில பிரவேசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா நீங்க முறைக்கிறத பார்க்கும்போது கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆமே. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகம் 6வது தேவனுடைய பிள்ளைகள் இழந்தது தேவனுடைய ஸ்தானத்தை. தேவன் அவர்களுக்குன்னு கொடுத்த ஸ்தானத்தை இழந்து போனான் கேயாசி. எலியாவுக்கு பின் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. எலிசாவுக்கு பின் எலிசாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த கேயாசி வந்திருக்க வேண்டும். எலியாவின் மேல் இருந்த ஆவிக்குரிய வரங்கள் ரெட்டிப்பாய் எலிசாவுக்குள், இப்ப எலிசாவுக்குள் இருந்த ஆவிக்குரிய வரங்கள் கேயாசிக்குள் பல மடங்கா என்ன செஞ்சிருக்கணும், வந்திருக்கணும். அடுத்த பொசிஷன்ல கேயாசி தான் வந்திருக்கணும். ஆனா அவன் ஸ்தானத்தை விட்டு போனான். தேவன் அவனுக்கு கொடுத்த ஸ்தானத்தை இழந்து போனான். தேவனுடைய ஸ்தானத்தை நாம் இழந்திருக்கிறோம். காரணம் என்ன? ஒரு நாள் நாகமான் குஷ்டரோகியா இருக்கிறான். குஷ்டரோகியா இருக்கிறவனை அவன் வீட்டில் வளருகிற ஒரு சிறு பிள்ளை பார்த்து சொல்லுகிறான், எங்கள் தேசத்தில் ஒரு தேவ மனுஷன் உண்டு, நீ அவரை போய் சந்தித்து விட்டு வந்தால் குஷ்டரோகம் என்ன செய்யும், மாறும். உடனே நிருபங்களை பெற்றுக்கொண்டு எலிசாவை வருகிறான். ஆனால் எலிசா அவனை சந்திக்க விரும்பவில்லை. வாசலிலே நின்று கொண்டிருக்கிறான் ஒரு தேசத்தினுடைய தளபதி, ஒரு தேசத்தினுடைய படைத்தலைவன் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் இவன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே சொல்றான், அவனை போய் யோர்தான்ல போய் 7 தடவை ஸ்நானம் பண்ண சொல்லு. கேயாசி இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நாகமானிடத்திலே போய் சொல்லுகிறான். தலைவர் சொன்னாரு, உன்னை பார்க்கறதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லையா அவருக்கு. அவன் ஏன்னா நீ வர்றதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் என்ன செஞ்சிருக்கணும், வாங்கிட்டு வந்திருக்கணும். ஆமாம், நீ அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்படிலாம் சொல்லலை. ஆமே சொன்னாரு, 7 தடவை என்ன செய்ய யோர்தான்ல போய் ஸ்நானம் பண்ண. உடனே கோபம் வருது. தன் வேலைக்காரத்தில் கேட்கிறான், நம்ம ஊர்ல இல்லாத தண்ணியா? என்னமோ அவர் கிட்ட வந்தா அவர் என்னை தொட்டு தடவி சுகமாக்குவார்னு நினைச்சேன். இதுக்கு நான் எங்க ஊர்லயே. உடனே வேலைக்காரன் சொல்றான், என்ன பெருசா சொல்லிட்டாரு, குளிக்க சொன்னார். குளிக்கிறது குத்தமா? சில பேருக்கு அதுதான் குத்தமா இருக்குல்ல. இன்னைக்கு குளிக்க வேணாம், நாளைக்கு குளிச்சுக்கலாம். இன்னைக்கு அப்படி அங்கங்கே தான் உட்காந்துருப்போம், பெருசாக எஃபெக்டிவாக எல்லாம் ஒன்றும் தெரியாது. நாளைக்கு ஆராதனையில் தான் நெருங்கி உட்காரணும், அப்போ தான் ஈஸியாக என்ன செஞ்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். அது ஆவியானவருக்கு அறிவார். ஆமேன். அதை விட்டுருங்க, அது வேற டிபார்ட்மெண்ட். இப்போ வேலைக்காரர் சொல்கிறான், நாகமானே, இதை விட அரிதான ஒரு காரியத்தை உமக்கு சொல்லி இருந்தால் நீ செஞ்சிருப்பல்ல. ஆஃப்டர் ஆல் குளிக்க சொல்கிறாரு, குளிச்சிடும். போய் மூழ்கிறான். 1 2 3 4 5 6 ஒன்றும் நடக்கலை. என்ன சொல்கிறான், இன்னும் ஒரு தடவை மூழ்கினா சிறு குழந்தையினுடைய சரீரத்தை போல
இப்போ ஒரு பெரும் தொகையை ஆஃபரிங்கா கொண்டு வந்து எலிசாவிட்ட கொடுக்கிறான். எலிசா அதை தட்டுதல் பண்ணினானாம். என்ன செஞ்சானா? தட்டுதல் பண்ணானாம். வாங்கல, கொண்டு போ, தேவையில்லை. கேயாசி பக்கத்துல இருந்துச்சு, புரியாத மனுஷனா இருக்கிறான், நாளைக்கு காலைல என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். சரி, இவருக்கு தான் குடும்பம் குட்டி இல்லைன்னா எனக்கு இருக்குது, வாங்கி எனக்கிட்டையாவது என்ன செஞ்சிருக்கலாம், தந்திருக்கலாம் அப்படின்னு மைண்ட்ல ஒருவேளை நினைச்சிருக்கலாம். இப்ப நாகமான போக விட்டுட்டு ரதங்களுக்கு பின்னாடி ஓடுறான். ரதங்களுக்கு பின்னாடி ஓடுறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரதங்களுக்கு பின்னாடி போகாதீங்க, ரதங்களுக்கு பின்னாடி ஓடாதீங்க. எலியாவை மாதிரி ரதங்களுக்கு முன்னாடி ஓடுங்க. எப்படி? எலியா ரதத்துக்கு முன்னாடி ஓடினான், கேயாசி ரதத்துக்கு பின்னாடி ஓடினான். ரதத்துக்கு முன்னாடி ஓடுனா இருக்கிற ஸ்தானம் அப்படியே இருக்கும், ரதத்துக்கு பின்னாடி ஓடினா இருக்கிற ஸ்தானம் நம்மளை விட்டு போயிடும். இப்போ ரதத்துக்கு பின்னாடி ஓடுறான். நாகம்மன் பார்க்குறான், வண்டியை நிறுத்துறான், சொல்கிறான், ஐயா சாமி நீ போனியா? அடுத்த செகண்ட் 2 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. எங்கள் தலைவர்கிட்ட அவங்களுக்கு மாற்று வஸ்திரமே கொடுக்குறக்கு இல்லை, அதனால 2 மாற்று வஸ்திரம் கொடுத்துட்டு கொண்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்ல உடனே இவன் மாற்று வஸ்திரத்தையும் கொடுத்து ஏகப்பட்ட பொக்கிஷங்களையும் கொடுத்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வரான் பாருங்க. எலிசா கேட்குறான், கேயாசியே நீ அந்த ரதத்துக்கு பின்னாடி ஓடும்போது என் இருதயம் உன்னோட கூட. இதுதான் தேவ பிள்ளைக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. அல்லேலூயா. நீ என்ன தப்பு பண்ணாலும் அவர் அப்படியே பின்தொடர்ந்து வந்துட்டே இருப்பார், அவர் வேதனைப்படுவார். அப்படிதான், அப்படி சொல்றான் பாருங்க. நாகமானுடைய குஷ்டம் உன்னையும் உன் சந்ததிகளையும் பிடிக்கட்டும். அவ்வளவுதான். தேவன் அவனுக்கு கொடுத்த ஸ்தானத்தை இழந்தான். தேவன் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்கிறார்ல. உங்கள் குடும்பத்தில் ஒரு ஸ்தானம் இருக்குது, நீங்கள் போகிற சர்ச்சில் ஒரு ஸ்தானம் இருக்குது, ஆமென், நம்ம ஊழியர்களில் ஒரு ஊழியத்தில் ஒரு ஸ்தானம் இருக்குது. இப்படி நிறைய ஸ்தானம். இன்னைக்கு அதெல்லாம் இழந்து போயிட்டோம். இன்னைக்கு மீண்டும் அந்த ஸ்தானத்தை திரும்ப நமக்கு தருவார். ரதங்களுக்கு பின்னாடி ஓடாதீங்க, ரதங்கள் தான் நம்ம பின்னாடி வரணும். அல்லேலூயா. சிறைச்சாலையை விட்டு யோசேப்பு வெளியே வந்து அவன் பார்த்த காட்சி, ரதங்கள் அவனுக்கு ஆயத்தமாயிருந்தது. ஆமென். ரதத்தோட சேர்ந்து கூட ஓடலாம், ஆனா ரதத்துக்கு பின்னாடி ஓடக்கூடாது. பிலிப்புவை பார்த்து சொல்றாரு, நீ போய் அந்த ரதத்தோட சேர்ந்து கூட ஓடலாம், ஆனா ரதத்துக்கு பின்னாடி என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. அடுத்தவனை நம்பி இருக்காதீங்க, ஆண்டவரை நம்பி இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவுக்கு ஒரு காலத்துல காக்கா சாப்பாடு கொடுத்துச்சு, உண்மை. இனி எப்பவும் காக்காவே வரும்னு நினைக்காதீங்க. ஆமென். இப்போ ஸ்டேஜ் மாறிடுச்சு. இப்போ சாரிபாத் ஊருக்கு அந்த விதவையின் மூலமாய் ஒரு போஜனம். இப்போ அதிலே செட்டில் ஆன எலியா இனி இங்கேயே பொழப்ப நடத்திடலான்னு உட்கார்ந்து இருக்கல. அடுத்த ஸ்டெப்பு வசனம் சொல்லுது, தேவதூதன் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனம் கொடுத்தார். ஆமென். என்னைக்கும் நம்மளை காக்கா தான் கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. இந்த காலங்கள் தேவதூதர்களும் நமக்கு கொண்டு வருவார்கள். ஆமென். நீங்க நினைக்காத இடத்துல இருந்து நினைக்காத நபர்கள் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க, உங்க சபைக்கு வந்து கொடுப்பாங்க, உங்க ஊழியங்களை தாங்குவாங்க. இவங்க தாங்கினவெல்லாம் போயிட்டானே, அந்த காக்கா போயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க. அந்த காக்கா போனா நமக்கு என்ன, தேவதூதன் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கொண்டு வர்றதுதான் நம்மளை 40 நாட்கள் இரவும் பகலும் நம்மளை பயணம் செய்து கர்த்தருடைய பர்வதத்தில் வந்து நிறுத்தும். ஆமென். தேவ திட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற காரியம் மிக எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்கிறார். 1, நாம் இழந்திருக்கிற தேவனுடைய சாயல். 2, நாம் இழந்திருக்கிற தேவனுடைய அதிகாரம். 3, நாம் இழந்திருக்கிற தேவனுடைய பிரசன்னம். 4, தேவனுடைய பலன். 5, தேவனுடைய மகிமை. 6, தேவனுடைய ஸ்தானம். சபை தன் ஸ்தானத்திலே நின்றால் சபைக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாதுங்க. சரித்திரம் அதைத்தான் சொல்லுகிறது. தேசத்தில் தேவன் ஒரு சபையை வச்சிருக்கிறான்னா, சபை அவர்களுடைய ஸ்தானத்தில், தேவ மனிதர்களுடைய ஸ்தானத்தில் அவன் நின்றால் போதும். அல்லேலூயா. சும்மா நின்னாலே போதும். இந்த 40 வருஷமா சப்பானியா இருந்த ஒருத்தன் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் சுகமாகறான் பாருங்க. நீங்கள் அடுத்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர்கள் அருகில் நின்றான் அப்படின்னு இருக்கும். அவர்கள் அருகில் நின்றான். அவனை கண்டபோது எதிர்த்து பேச அவர்களால் ஒன்றும்
கூடாமல் போயிட்டு. வெரி சிம்பிள் இதான். நீங்கள் நின்னா போதும், உங்கள் ஸ்தானத்தில் சும்மா நின்னா போதும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த கிருபையில் நின்னா போதும். தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அழைப்பில் நின்னா போதும். அபிஷேகத்தில் நின்னா போதும். ஆமென். நீங்கள் சும்மா நின்னாலே போதும். அந்த ஸ்தானத்தில் நின்று பாருங்க, உங்களுக்கு முன்பாக சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. சத்துருக்களுடைய ஆரவாரம் தணிந்து போகும். பலவந்தருடைய ஆரவாரம் தணிந்து போகும். ஸோ இன்னைக்கு ஆண்டு உங்க கூட பேசுகிற காரியம், நான் இழந்ததை திரும்ப தரப்போகிறேன். எல்லாம் ஜெபிக்கும்படி எழும்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில். பட்சித்த வருஷங்களின் விளைவுகளை திரும்ப தருகிற தேவன். He is a God of restorer. திரும்ப தருகிறவர். ரிவைவலுக்கு முன்னாடி ரெஸ்டரேஷன் நடக்கணும். நாம் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். இழந்த அபிஷேகம், இழந்த கிருபை, அந்த இழந்த தீர்க்க தரிசன வரம், இழந்த மேன்மைகள், இழந்த அந்த விடுவிக்கிற அந்த அபிஷேகம். இன்னைக்கு யார் யாரையோ கூப்பிட வேண்டி இருக்குது. ஆமாம், இதெல்லாம் நமக்குள்ளே இருந்து செயல்பட்டது தான். ஆனால் இன்னைக்கு காலப்போக்கில் நம்ம விட்டு அது போயிருந்தா மீண்டும் ஆண்டவர் திரும்ப அதை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. முதலாவது நீங்கள் இழந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளணும். இழந்ததை பெற்றுக்கொள்வதற்கு ஃபஸ்ட்டு காரியம், நான் இழந்திருக்கிறேன்னு சொல்லணும். ஒரு மனிதன் கோடாரியால் ஒரு மரத்தை ஓங்கி வெட்டுகையில் அந்த கோடாரி தண்ணீரிலே விழுந்தது. விழுந்த உடனேயே அவன் அப்படியே சைலண்டாக போயிருக்கலாம். ஏன்னா அது அவன் கோடாலி இல்லை, இரவலாய் வாங்கப்பட்டது. அது எலிசாவுக்கு தெரியணும் அவசியமே இல்லை. ஆனால் உடனே சத்தம் விடணும், எஜமானனே என் கோடாலி விழுந்துருச்சு. இப்போ எலிசா கேட்குறான், எங்கே விழுந்தது? எங்கே? அப்போது எங்கே இழந்திருக்கிறோம், எப்போ இழந்தோம், அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும். ஓ, இந்த காரியத்தில் தான் இந்த இழப்பு வந்துச்சு. அப்போ அதை காட்டுகிறான், இங்கே தான் விழுந்தது. இப்போ சொல்கிறான், ஒரு கொப்பை வெட்டி அதில் போடும்போது இரும்பு என்ன செய்யுது? மிதக்குது. இப்போது எலிசா அதை எடுத்து கொடுக்கல, மாறாக அவன்கிட்ட சொல்கிறான், நீ அதை உன் கரத்தை நீட்டி அதை எடுத்துக்கொள். அப்போ இழந்ததை ஆண்டவர் தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்வது யாருடைய வேலை? உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் இழந்தது உண்மை, நான் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட நேரம், அபிஷேகம் பண்ணப்பட்ட நேரத்தில் இருந்த எனக்குள்ள இருந்த அந்த ஜெப தாகம், அந்த வைராக்கியம், அந்த ஊழியம் செய்யணுங்கிற வாஞ்சை, ஹல்லேலூயா, இன்னைக்கு இல்லை. ஒருவேளை சூழ்நிலை வேற மாதிரி ஆகியிருக்கலாம். குடும்பத்தில் நிறைய சுமைகள் வந்திருக்கலாம். நம்ம சரீரத்தில் நிறைய பலவீனங்கள் வந்திருக்கலாம். நாம் அதெல்லாம் ஆண்டவரத்தில் போய் காரணமாக சொல்லவே முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், ஏய் பவுலை பாரு, ஷீலாவை பாரு, அவங்களுக்கு துதிக்கிறதுக்குள்ள சூழ்நிலையா, அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்குள்ள சூழ்நிலையா, ஆனாலும் துதிச்சாங்கல்ல, ஆனாலும் ஜெபிச்சாங்கல்ல அப்படின்னு தான் நம்மக்கிட்ட பேசுவார். ஹல்லேலூயா. இந்த மதியான நேரம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பாரே. ஆனால் உங்கள் வாய்களை திறந்து சில நிமிடங்கள், ஆண்டவரே, நான் இழந்து போனதை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அவன் நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் சந்தோஷம் இழந்திருக்கலாம், நிம்மதி இழந்திருக்கலாம், வருமானத்தை இழந்திருக்கலாம். நான் அந்த வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங்கை நான் பேசவே இல்லை. அது இது வரும்போது அதெல்லாம் தானாகவே வந்துடும். பாருங்க, முதலாவது தேவனுடையவைகளை நாம் முன்னிறுத்தும் போது மற்றவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதத்தின் வார்த்தையின்படி அதெல்லாம் நமக்கு பின்னாடி அணிவகுத்து வரும். ஆனால் இன்னைக்கு நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டியது தேவனுடைய சாயலை, தேவனுடைய சாயலை, தேவனுடைய சாயலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய அதிகாரத்தை இழந்து போயிருக்கிறோமே. இன்னைக்கு நமக்கு அதிகாரத்தோட ஒரு காரியத்தை செய்ய முடியல. அன்றைக்கு வியாதிகளின் மேல் அதிகாரம் இருந்தது, பிசாசுகளின் மேல் அதிகாரம் இருந்தது, ஆமென், சர்ப்பங்களின் மேல் அதிகாரம் இருந்தது, தேள்களை நசுக்குவதற்கான அதிகாரம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தோடு நாம வாழ்ந்த நாட்கள் உண்டு.
அப்படிப்பட்ட அதிகாரத்தோடு ஊழியம் செய்த காலங்கள் உண்டு. ஆமென். இன்னும் அந்த காலம் முடிவடையவில்லை. ஆண்டவர் இந்த பகல் வேளை சொல்லுகிறார், நீ இழந்தத நான் உனக்கு திரும்ப தருவேன். இழந்து போன தேவ சாயலை நான் திரும்ப தருவேன். இழந்து போன தேவனுடைய அதிகாரத்தை நான் திரும்ப தருவேன். இழந்து போன தேவனுடைய பலம் திரும்ப வரும். தேவ பிரசன்னம் திரும்ப வரும். இனி வேதத்தை வாசித்தா தேவ பிரசன்னம் நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டதுன்னு சொல்றான். அப்ப நம்ம பைபிளை திறந்து வாசிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணராம நம்ம வாசிக்க கூடாது. தேவ பிரசன்னத்தை உணர்கிறது வரைக்கும் நம்ம பைபிள் வாசிக்கிறத நிறுத்த கூடாது. அது ஒரு அதிகாரமோ, அது 10 வசனமோ, அல்ல ஒரு வசனமோ, அது ஒரு பொருட்டல்ல. நீங்க அந்த வசனத்தை வாசித்தா உங்களுக்குள்ளால ஒரு அக்கினி மூண்டு வரணும். உங்களுக்குள்ளால ஒரு ஆவியாருடைய மகிமை வெளிப்படணும். ஆவியாருடைய பிரசன்னம் இறங்கி வரணும். நீங்க அந்த அனுபவத்தை இழந்திருந்தீங்கன்னா, என் அன்பு தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, இந்த ஐக்கிய உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்த தேவனுடைய பிரசன்னத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன். நீ இழந்த தேவனுடைய பலனை நான் உனக்கு திரும்ப தருவேன். நீ இழந்த தேவனுடைய மகிமை திரும்ப வரும். இஸ்ரவேலை விட்டு மகிமை போனது, ஆனால் மீண்டும் தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலுக்குள் வந்தபோது தேவனுடைய மகிமை உள்ளே வந்துச்சு. இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வர பண்ணினார். இஸ்ரவேலின் மகிமை திரும்ப வர பண்ணினார். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை இழந்து போகாதீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை இழந்து போகாதீங்க. ஆமென். Don't lose your position. ஆண்டவர் உங்க குடும்பத்துல உங்களுக்கு ஒரு பொசிஷனை கொடுத்திருக்கிறாரா? சபை நடுவில் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரா? ஊழியத்தின் நடுவில் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரா? அதை எந்த ரதங்களுக்கு பின்னாடியும் போய் அதை இழந்து போகாத. எந்த உலக ஆசைகளுக்கு பின்னாடி போய் இழந்து போகாத. ஒருவேளை அதை இழந்து போயிருந்தா இந்த மத்தியான நேரம் இழந்து போன அந்த தேவனுடைய ஸ்தானத்தை உனக்கு திரும்ப தருவார். ஹalleluya. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நான் இழந்து போய் வந்தேன். நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தருகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல நான் ஜெபம் பண்ண வியாதி சுகமாச்சுது. ஒரு காலத்துல நான் ஜெபம் பண்ண பிசாசுகள் அலறி துடித்தன. ஒரு காலத்துல நான் எழும்பி நின்று ஆராய்ச்ச ஒரு செகண்ட்ல தேவ மகிமை ஆலயத்தை மூடினது ஒரு காலம். இன்னைக்கு அதை பார்க்க முடியலப்பா. இன்னைக்குள்ள சபைகள்ல, இன்னைக்குள்ள ஊழியங்கள்ல, இன்னைக்குள்ள குடும்பங்கள்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை உணர முடியல. எங்கேயோ நாங்க தொலைஞ்சு போயிட்டோம், எங்கேயோ நாங்க இழந்து போயிட்டோம். ஆனாலும் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இந்த கடைசி எழுப்புதலின் நாட்கள்ல நாங்க இழந்து போன இந்த ஆவிக்குரிய மேன்மைகளை, இழந்து போன ஆவிக்குரிய நன்மைகளை, இழந்து போன ஆவிக்குரிய அனுபவங்களை எங்கள் திருச்சபைக்கும் எங்கள் ஜனங்களுக்கும் நீங்க திரும்ப தருகிறதற்காக ஸ்தோத்திரம். திரும்ப தருகிறதற்காக ஸ்தோத்திரம்.